ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து தனி வட்டியில் மடங்கு கணக்கு பார்ப்போம். இது ஷார்ட்கட்டில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு, ஒரு தொகையானது 5 வருடங்களில் 2 மடங்கு ஆகும் எனில் அத்தொகையானது 8 மடங்காக எத்தனை வருடம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு தொகை வந்து 5 வருடங்களில் 2 மடங்கு ஆகும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தது எழுதிடுவோம். வருடம் ஒரு சைடு, மடங்கு ஒரு சைடு. 5 வருடங்களில் 2 மடங்காகும். 5 வருடம் 2 மடங்கு 8 மடங்காக எத்தனை வருடம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மடங்கு 8. இப்போ வருடம் வந்து எவ்வளோன்னு தேவை, இது கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னா, இப்போ 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ வந்து 1ஓட எதை கூட்டுனா 2 வரும். 1ஓட 1 கூட்டினா 2. ஸோ வந்து 1 + 1 2. அந்த 1 வந்து 1ஓட எதை பெருக்குனா 5 வரும். 1 × 5 பெருக்குனா தானே இங்கே 5 வரும். அதே மாதிரி இங்கே கீழே வந்து 8 இருக்கா, 1 + 7 போடணும். 1ஓட எதை கூட்டினா 8. 1 + 7. அந்த 7 இங்கே வந்து 1 × 5, இங்கே 5 வந்திருக்கு. ஸோ 1ஓட 5 பெருக்குனா 5. அதே மாதிரி இந்த 7ஓட 5 பெருக்குனா 35. ஸோ இது வந்து 7 × 5 35. ஆன்சர் வந்து 35. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இப்போ வந்து 5 வருடம் 2 மடங்கு. 2 மடங்கு வந்து எப்படி எழுதணும்னா, 1ஓட எடை கூட்டினா இங்கே இருக்கிற வேல்யூ வரும். 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 + 1 2. அந்த 1 விட்டுட்டு இன்னொரு வேல்யூ இருக்கும்ல, அதை வந்து எத்தனால பெருக்குனா இந்த வேல்யூ வரும். 1ஓட 5 பெருக்குனா 5. அதே 5 வந்து கீழே பெருக்கணும். 1 + 8 இருக்கிறனால 7. அந்த 5 மேலே பெருக்கிறனால 7 × 5 35. ஸோ ஆன்சர் வந்து 35. இதே மாதிரி சமயம் இன்னொன்று பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட அசல் 15 ஆண்டுகளில் 4 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆண்டு மடங்கு எழுதிடுவோம். ஆண்டு மடங்கு 15 ஆண்டுகளில் 4 மடங்காகும். 15 ஆண்டுகளில் 4 மடங்காகும். இதை வந்து 1 + எதோட கூட்டணும். 1 + எதோட கூட்டினா 4 வரும். 1 + 3 4. அந்த 3 வந்து எதோட பெருக்குனா 15 வரும். 3ஓட 5 பெருக்குனா தான் 15. ஸோ 3 × 5 15. ஸோ 5ஆல் பெருக்கியிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் வந்து எத்தனை ஆண்டுகளே 5 மடங்காகும். மடங்கு கீழே 5. 5 வந்து 1 + 4.